வாழ்க வளமுடன். குண்டலினி தீட்சை பெற்று யோகத்தின் வழியாக நான் யார் என்று தன்னை அறிந்து உணர்வதற்கு தவம் அவசியம். இதற்கு அடிப்படையாக நாம் மனதின் துணை கொண்டு பயணிக்கிறோம். இந்த வகையில் தவத்திற்கு மனம் உதவுகிறதா, மனம் தவத்திற்கு உதவுகிறதா என்று கேட்டால் பதில் என்ன? மனம் என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த மனதின் வழியாகவே நாம் உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறோம், சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்கிறோம். அங்கேதான் எண்ணங்களும் காட்சியாக எழுகின்றன. நம் வாழ்நாள் முழுக்க பயணிப்பதும் நம்முடைய மனமே ஆகும். நாம் சும்மா இருந்தாலும், தீட்சை பெற்று தியானத்தில் அமர்ந்தாலும் மனம் சும்மா இருப்பதில்லை. முன்பை விட மிக வேகமாக இயங்குவது போல பரபரப்பாக இருக்கும். நமக்கும் ஏதோ பதட்டம் இருக்கும். இது இயல்பானது. எந்த ஒரு புதிய விஷயத்தையும் பழக்கத்தையும் மனம் உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஏற்கனவே அதில் ஆர்வம் உண்டாகி பிடிக்கும் என்ற ஒரு எண்ணமும் கருத்தும் இருந்தால் உடனடியாக பழகி ஏற்றுக்கொள்ளும். ஒரு விஷயத்தை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதில் 2 உண்மைகள் உள்ளன. அது மனமும் நாமும் என்று பிரியும். அப்படி சும்மா இருக்கும் மனதை, அலைபாயும் மனதை தியானத்தின் வழியாக திசை திருப்புகிறோம். மனதை மனதாலே கவனிப்பது என்ற வழியை அதற்கு சொல்லித் தருகிறோம். அதுதான் தியானத்தின் ஆரம்ப நிலை ஆகும். ஆரம்பத்தில் மனம் இதற்கு ஒத்துழைக்காது. என்னை விட்டுவிடு, நான் பழைய பாதையிலேயே போய்க் கொள்கிறேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்யும். ஆனால் நாம் மனதை விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு தியானத்தில் கவனம் செலுத்துவோம். அடம் பிடிக்கும் பிள்ளை போல மனம் நம்மை பாடாய்ப்படுத்தும் என்பதுதான் உண்மை. என்றாலும் தியானம் தொடர்ந்து செய்வோம். இந்த தொடர்ந்த தியான பழக்கமே மனதை ஓர்மைக்கு கொண்டு வரும். மனம் தன் வழக்கமான ஓட்டத்திலிருந்து திசை மாற்றி உள்முகமாக பார்க்க வழி உண்டாகும். இதுதான் முதல் வெற்றி. இந்த வெற்றியை தவறவிட்டவர்கள் தியானத்தையும் தவற விட்டு விடுவார்கள். உங்களுக்கே தெரியுமே, உங்களோடு தியானம் கற்றுக்கொண்டவர்களில் எத்தனை அன்பர்கள் இன்றும் உங்களோடு தியானம் செய்கிறார்கள்? ஒரு சிலர்தானே. காரணம், அவர்கள் மனம் சொன்னபடி நடந்து கொண்டு தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. மனம் அத்தகைய வலிமை உடையது என்பதை அறிவோம். இந்த மனம் தனியாக இருக்கிறதா என்ன? இல்லை, நம்மோடு, நம் உயிரோடு இணைந்தே இருக்கிறது. மேலும் உயிராற்றலின் மையத்திலிருந்து வரும் காந்த சக்தியாகவும் இருக்கிறது. அந்த காந்த சக்திதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மணமாக மலர்கின்றது. இவ்வைந்தையும் உணர்ந்து அனுபவிக்கும் மனமாகவும் மலர்கிறது. இந்த மனதின் அடித்தளத்தில்தான் உண்மையும் மறைந்திருக்கிறது என்ற உண்மையும் வேதாத்திரியத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். மனதை நினைவுகளின் தொகுப்பாக காண்பது விஞ்ஞானம். மனதை மெய்ப்பொருள் வெளிப்பாடாக காண்பது மெய்ஞானமாகும். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.